Hi students, welcome to Neet Matrix. நம்ம இந்த வீடியோல வேலம்மாள் மெடிக்கல் காலேஜினுடைய டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 2022 2021ஓட அனலைஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமாங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். எஸ்டர்டே வந்து ஒரு ஓட்டிங் பூல் நடத்தணும். அதில் வந்து 45% வந்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 35% வந்து மேல்மருவத்தூர் ஆரியபராசக்தி மெடிக்கல் காலேஜ் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் மூலியமாவே வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் இதுல பார்ப்போம். அடுத்ததா வந்து மேல்மருவத்தூர் ஆரியபராசக்தி மெடிக்கல் காலேஜை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? வாங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ச்சுனிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன, இந்த காலேஜோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இது எங்க லொகேஷன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில லொகேஷன் ஆயிருக்கு. ஓகேவா? எஸ்டாப்ளிஷ் எப்ப ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2013ல தொடங்கியிருக்காங்க. 2013ல தான் வந்து இந்த காலேஜே தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இது வந்து என்ன டைப்ல இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து கவர்மெண்டா பிரைவேட்டான்னு கேட்டாங்கன்னா பியூர் பிரைவேட்ல இருக்கு. பியூர் பிரைவேட்ல இருக்கு. அஃபிலியேட்டட் to Dr. MGR University, affiliated to Dr. MGR University, approved by NMC, outpatient per day வந்து 1000 plus patient வந்து ஒரு நாளைக்கு வராங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல 1000 plus patient வந்து ஒரு நாளைக்கு வராங்க. நமக்கு முக்கியமான ஒரு விஷயமே என்னதுன்னா அவுட் பேஷண்ட் வந்து அதிகமா வரணும். ஓகேவா? ஹாஸ்பிட்டல் அது வந்து இங்க நல்லாவே இருக்கு. ஓகேவா? பிரைவேட் ரேங்க்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்டா இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து எந்த லைன்ல வரும்னா பிஎல்ஜி கேஎம்சிஹெச் எல்லாம் ஃபில்அப் ஆகும்போது வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் எஸ்ஆர்எம்லாம் ஃபில்அப் ஆயிட்டே வரும். ஏன்னா அதுல வந்து டாப் மோஸ்ட் காலேஜ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஓகேவா? இதுதான் வந்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜோட டீடைல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு சீட் மேட்ரிக்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், எவ்வளவு வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ங்கிறத நம்ம இந்த வீடியோலயே பார்க்கலாம். அடுத்ததா டோட்டல் சீட்ஸ் எவ்வளவு தான் நம்ம பார்க்க போறோம். மொத்த சீட்ஸ் இந்த காலேஜ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் இருக்கு. மொத்த சீட்ஸ் வந்து மொத்தம் 150 சீட்ஸ் இருக்கு. அதுல கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து மொத்தம் 65% வந்து ஒதுக்குறாங்க. 65% கவர்மெண்ட் கோட்டா, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா. 65%னா 150ல எத்தனை சீட்ஸ் வந்து ஒதுங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 98 சீட்ஸ் வந்து ஒதுங்குது. 98 சீட்ஸ் வந்து ஒதுங்குது. இதுல இருந்துதான் வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்கு வந்து சீட் ஒதுங்கும். அப்படி பார்க்கும்போது 8 சீட்ஸ் வந்து எதுக்கு ஒதுங்குது? 8 சீட்ஸ் வந்து எதுக்கு ஒதுங்குது? 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒதுங்குது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்ல வந்து 35% அப்படின்னா 52 சீட்ஸ் வந்து அங்க ஒதுங்கிடுது. மேனேஜ்மெண்ட்ல வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து ஒதுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்ல இருந்துதான் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா சீட்ஸ் வந்து ஒதுக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது 98ல இருந்து 8 சீட்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் 90 சீட்ஸ் தான் வந்து யாருக்கு? கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஓகேவா? இப்ப எவ்வளவு வந்து சீட் மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு டோட்டலாவே பாத்துறோம். ரெண்டுக்கும் சேர்த்தே பாத்துறலாம். ஓசிக்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 30 சீட்ஸ் இருக்கு. ஓசிக்கு 30 சீட்ஸ், பிசிக்கு 26 சீட்ஸ், பிசிஎம்க்கு 3 சீட்ஸ், எம்பிசிக்கு 26 சீட்ஸ், எம்பிசிக்கு 26 சீட்ஸ். ஓகேவா? எஸ்சிக்கு வந்து 15 சீட்ஸ், எஸ்சிக்கு 15 சீட்ஸ், எஸ்சிஏக்கு 3 சீட்ஸ், எஸ்டிக்கு 1 சீட்ஸ். இதான் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னுடைய 98 சீட்ஸ்க்குள்ள சீட் மேட்ரிக்ஸ். இதுதான். இதுக்குள்ளேயே வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்குரிய சீட் மேட்ரிக்ஸ் உங்களுக்குள்ளே அடங்கிடுச்சு. ஓகேவா? அடுத்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்ல வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 65% வந்து அங்க ஒதுங்கி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸா ஒதுங்கி இருக்கும்போது 35% வந்து இங்க ஒதுங்குது. அப்ப இங்க ஒதுங்கும் போது 52 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸா இருக்கு. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்ங்கிறது பொது. அப்ப இதுல வந்து நான் மைனாரிட்டி காலேஜ் இது வந்து எந்த ஒரு மைனாரிட்டி காலேஜுமே கிடையாது. தெலுங்கு மைனாரிட்டி இல்ல கிறிஸ்டியன் மைனாரிட்டி இல்ல மலையாள மைனாரிட்டி எதுவுமே கிடையாது. நான் மைனாரிட்டி யார் வேணா ஓபன் கேட்டகரி தான். இதுல வந்து கேஸ்ட் எதுவுமே தேவை கிடையாது, கம்யூனிட்டியே கிடையாது. நீங்க வந்து ஓபன் கேட்டகரியில போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 52 சீட்ஸ்ல வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 30 சீட்ஸ் போகுது. ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 30 சீட்ஸ். என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்ஐ லேப் சீட் பிளஸ் என்ஆர்ஐ கோட்டா ரெண்டுக்கும் சேர்த்து 22 சீட்ஸ் ஒதுங்குது. ஓகேவா? இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானுடைய சீட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதுல வந்து நம்ம கம்யூனிட்டி வைஸ் எல்லாம் போட முடியாது. ஏன்னா கம்யூனிட்டி கிடையாது மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஓபன் சீட்டா தான் இருக்கும் ஃபுல்லா. ஓகேவா? யார் வேணா போய் கிளைம் பண்ணி சீட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு, நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனோம்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல மற்ற காலேஜோட கம்பேர் பண்ணும்போது ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். பிஎஸ்ஜி
KMCH, SRM, மேல்மருவத்தூர், அடுத்து வந்து கற்பக விநாயகா, கற்பகம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது வேலம்மால ஹை ஃபீஸா தான் இருக்கும். ஓகேவா? எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ராக்சிமேட்டாவே நம்ம பார்க்கும்போது 8 lakhs வரும். ஓகேவா? 8 lakhsக்கு மேலதான் வந்து ஃபீஸே இருக்கும். 9 தொடும். ஓகேவா? பெர் இயர் வந்து 9 lakhs வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கே தரும். பட் டியூஷன் ஃபீஸ பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4 lakhs தான். டியூஷன் ஃபீஸ் வெறும் 4 lakhs தான். பட் அதர் ஃபீஸஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தே 9 lakhs கிட்ட வரும். சரி, ஓகே, வித்தவுட் ஹாஸ்டல்னா எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7.5 ல இருந்து 8 lakhs வரும். 7.5 ல இருந்து 8 lakhs வந்து வித்தவுட் ஃபீஸ்க்கே வரும். வித்தவுட் ஹாஸ்டலுக்கே. எனக்கு ஹாஸ்டலோட வேணும்னா 8 to 9 lakhs வந்து வரும். 8 to 9 lakhs ஹை ஃபீஸா இருக்கிறது எங்கன்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கும். பட் கோச்சிங் எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகேவா? 7.5 ரிசர்வேஷன் கோட்டா ஃபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே ஃபீஸா இவங்களுக்கும். பட் இந்த ஃபீஸை வந்து அவங்க கட்ட மாட்டாங்க. எதனாலனா இவங்க பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வரவங்க. ஓகேவா? பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வரவங்க 7.5 ரிசர்வேஷன் கோட்டா ஃபீஸ். அப்ப அப்படி இருக்கிறவங்கனால கவர்மெண்டே வந்து அந்த ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டிடுவோம். புக் ஃபீஸா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அவங்களே கட்டிடுவாங்க. பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கூட அவங்களே கட்டிடுவாங்க. அது வந்து யாரும் நம்ம கட்ட தேவை கிடையாது. ஓகேவா? அதனால இவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபீஸ் வந்து ஃப்ரீ கவர்மெண்ட் வந்து கட்டிடும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் கவர்மெண்ட் நிர்ணயிச்ச டியூஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12.5 lakhs தான். 12.5 lakhs. பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ரேஞ்சில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 to 16.5 lakhs கிட்ட வரும். 16 to 16.5 lakhs வித்தவுட் ஹாஸ்டலுக்கே வரும். வித் ஹாஸ்டல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 17.5 ல இருந்து 18.5 குள்ள வரும் பெர் இயர் வித் ஹாஸ்டல். இது வித்தவுட் ஹாஸ்டல், இது வித் ஹாஸ்டல். ஓகேவா? இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ். ஓகேவா? நான் மேல எழுதிருக்க ஃபுல்லா வித்தவுட் ஹாஸ்டல், கீழே எழுதிருக்க ஃபுல்லா வித் ஹாஸ்டல். ஓகேவா? அடுத்து NRI லேப் சீட்லாம் எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 20.5 lakhs வந்து டியூஷன் ஃபீஸ். 20.5 lakhs வந்து டியூஷன் ஃபீஸ். யார் நினைச்சுன்னா கவர்மெண்ட் வாங்க சொல்லியிருக்காரு. பட் இங்க வந்து அப்படி வாங்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாமே சேர்த்து தான் வரும். இந்த காலேஜ்ல எல்லா காலேஜ்லயுமே. பட் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படி பார்க்கும்போது 23 ல இருந்து 24 வந்து வித்தவுட் ஹாஸ்டலே வரும். 23 ல இருந்து 24 வித்தவுட் ஹாஸ்டல் வரும். வித் ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 25 ல இருந்து 26 வரும் வித்தவுட் ஹாஸ்டல். வித்தவுட் ஹாஸ்டல். ஓகேவா? 26 இது. ஓகேவா? 26 வித்தவுட் ஹாஸ்டலுக்கே வரும். நமக்கு NRI லேப் சீட் கோட்டா சீட்ஸ். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேல இருக்கிறது வித்தவுட் ஹாஸ்டல். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், கீழே எழுதி வித்தவுட்னு போட்டேன். வித் ஹாஸ்டல் மேல எழுதிருக்கிறது தான் வித்தவுட் ஹாஸ்டல், கீழே எழுதிருக்கிறது வித் ஹாஸ்டல். ஓகேவா? வித் ஹாஸ்டல்னா 25 ல இருந்து 26 lakhs வரும். 26 போட்டா 26,000 நினைச்சிடக்கூடாது. லேக்ஸ் ஃபுல்லாமே எழுதிருக்கு. ஃபுல்லாமே லேக்ஸ்ல தான் வரும். NRI கோட்டா வந்து 23.5 lakhs வந்து டியூஷன் ஃபீஸ் நம்ம கவர்மெண்ட் நினைச்சு 23.5 lakhs. பட் இங்க இந்த ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வரும். எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் பார்க்கும்போது வித்தவுட் ஹாஸ்டலே 26 ல இருந்து 27 lakhs வரும். வித்தவுட் ஹாஸ்டலே 26 ல இருந்து 27 lakhs வரும். வித் ஹாஸ்டல் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 28 ல இருந்து 29 lakhs வரும். ஓகேவா? இது ஃபுல்லாமே 5 years தான் கேட்டீங்கன்னா கிடையாது. பெர் இயர் கூடிய ஃபீஸ். இது பெர் இயருக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டுக்கு இந்த ஃபீஸ் பெர் இயருக்கு, இதுவும் பெர் இயருக்கு, அதுவும் பெர் இயர் தான். ஓகேவா? எல்லாமே பெர் இயருக்கு தான் போட்டுருக்காது. அதை நீங்க இன்டு 5 yearsக்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இதுல வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2022 உள்ளதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுல வந்து 2021ஓட என்ன கட் ஆஃப் இருந்துச்சோ அதோட அனலைஸ் பண்ணி எவ்வளவு கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 92.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துக்கலாம். 2021ல என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, 2022ல எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஓசிக்கு 534 இருந்துச்சு. இது 92.5%ங்கிறது என்னது அப்படின்னா கவர்மெண்ட் ஜெனரல் கேட்டகரியில வரவங்க. ஓகேவா? ஜெனரல் கோட்டால வரவங்க. ஓகேவா? இதுல வந்து கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட். நெக்ஸ்ட் வந்து 7.5 ரிசர்வேஷன் குள்ள கட் ஆஃப் பார்க்கலாம். ஓகேவா? இதுல பாக்கும்போது ஓசிக்கு 534 இருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் திஸ் இயர் கட் ஆஃப் 530 இருக்கு. 530 பிளஸ் இருக்கணும். பிசிக்கு 522 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் திஸ் இயர் கட் ஆஃப் 519 பிளஸ் 519 பிளஸ். பிசிஎம்க்கு 505 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் திஸ் இயர் கட் ஆஃப் 501 பிளஸ் 501 பிளஸ். MBCக்கு 493 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் திஸ் இயர் கட் ஆஃப் 489 பிளஸ்
489 plus SC की 405 in the class day cutoff, but this year cutoff 401 plus SCA के 356 in the class day cutoff, but this year cutoff in the 352 plus 352 plus ST की 296 in the class day cutoff, but this year cutoff 292 plus plus ஓகேவா இதான் வந்து 92.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 2022 எதோட நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம்னா 2021ஓட அனலைஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் பிளஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல திஸ் இயரே உங்களுக்கு சீட் கிடைச்சிடும் ஓகேவா 7.5 ரிசர்வேஷனுக்குள்ள கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம இதிலேயே பார்த்துடலாம் 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்கலாம் லாஸ்ட் இயர் வந்து ஓசிக்கு சீட் அலாகேட் ஆகல 2021ல அலாகேட் ஆகல பிசிக்கு 256 இருந்த லாஸ்ட் இயர் பட் திஸ் இயர் கட் ஆஃப் வந்து 253 பிளஸ் கட் ஆஃப் ஓகேவா பிசிஎம்க்கு லாஸ்ட் இயர் சீட் அலாகேட் ஆகல எம்பிசிக்கு 265 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் பட் திஸ் இயர் 261 பிளஸ் 261 பிளஸ் எஸ்சிக்கு 209 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பட் திஸ் இயர் கட் ஆஃப் 205 பிளஸ் 205 பிளஸ் ஓகேவா எஸ்சிஏக்கு 242 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பட் திஸ் இயர் கட் ஆஃப் 237 பிளஸ் 237 பிளஸ் எஸ்டிக்கு சீட்டா அலாகேட் ஆகல இதான் வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 2022 2021ஓட நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம் இதான் கட் ஆஃப் இந்த பிளஸ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல இந்த வருஷமே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ச்சுனிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்